யார் யாரோ வராங்க போறாங்க, கல்யாணம் அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க. கேட்டா தர்ஷன் ஓகே சொல்லிட்டான்னு வந்து என்கிட்ட பேசுறாங்க. ஆமா ஓகே சொன்னேன். என்ன இப்போ? எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாத. ஏய், உனக்கு என்ன வயசு ஆகுது? ஏன் என் வயசுக்கு என்ன? எனக்கு 21 வயசு ஆயிடுச்சு. கல்யாணம் பண்றத பத்தி எனக்கு எந்த லீகல் ப்ராப்ளமும் வராது. முட்டாள் மாதிரி பேசாத நீ. நான் இங்க லீகாலிட்டிஸ் பத்தி பேச வரல. ஏண்டா கல்யாணத்தை பத்தி பேசுற அளவுக்கு அவ்வளவு மெச்சூரிட்டி வந்துருச்சா உனக்கு? கல்யாணம்னா என்னன்னு உனக்கு முழுசா புரியுதா இல்லையா? ஏண்டா எங்க ஜெனரேஷன்ல வாழ்க்கையை பத்தி யோசிக்காம சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டாங்கடா. இந்த காலத்துல நீ போய் ஏண்டா இப்படி இருக்க நீ? தர்ஷா, உனக்கு லைஃப்ல ஒரு கனவு, ஒரு கோல் இருக்கு. அதை நோக்கி போகணும்டா. அந்த யோசனை எல்லாம் இல்லையா உனக்கு? அதெல்லாம் விட்டுட்டு கல்யாணத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்க நீ. யோசிக்கலாமே, தப்பில்லையே. படிச்சு வேலைக்கு போய் சம்பாரிச்சு சாதிச்சு இதெல்லாம் எதுக்கு? காசுக்கு தானே. பணம் சம்பாதிக்கிறது தான் இந்த உலகத்திலே பேசு. அதுக்கு எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அதனால கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டேன். இதுல என்ன? என்ன பேசுற தர்ஷா நீ? சாதிக்கிறதெல்லாம் வெறும் பணத்துக்காக இல்லடா. அதை தாண்டி வாழ்க்கையில எவ்வளவோ இருக்குடா. எனக்கு பணம் தான் வாழ்க்கை. ஓ, ஏண்டா அப்படி பார்த்தா உங்க அப்பாவும் பெரிய பணக்காரர் தானடா. அவர்கிட்ட இருக்கிற சொத்தை எல்லாம் தாண்டி உனக்கு என்ன வேணும்? வேணும், எனக்கு போதும் போதுன்ற அளவுக்கு பணம் வேணும். இது எனக்கு நல்லதுதான். தப்பு தப்பு தர்ஷா. வாழ்க்கையை பத்தி நீ பாக்குற இந்த பார்வை, உன்னோட பேச்சு, உன்னோட நோக்கம் எல்லாமே தப்பா இருக்கு தர்ஷா. அத பத்தி உனக்கு என்ன? நீ இதுக்குள்ளலாம் வராத. என்னது வராதையா? நான் எப்படிடா வராம இருக்க முடியும்? டேய் தர்ஷா, நீ புள்ளடா. 6 மாசம் என்ன விட்டு போனப்பெல்லாம் புள்ளன்னு தெரியல. இப்ப அந்த கிழவி கூப்பிட்டு இந்த வீட்டுக்கு வந்ததும் தான் புள்ளன்னு தெரியுது இல்ல? இந்த டிராமாலாம் பண்ற வேலை வச்சுக்காத. உனக்கு என்ன பத்தி பேசுற தகுதியே கிடையாது. நீயும் உன் பொண்ணும் கொடைக்கானல போய் இருந்துகிட்டு அந்த ஜீவானந்தத்தோட ஒரே வீட்டுல கூத்தடிப்பீங்க. அதை விட இது ஒன்னும் பெரிய தப்பே கிடையாதுமா. நீ உன் வயசுக்கு பேசுறலமா, எனக்கான வாழ்க்கையை நான் வாழ போறேன்னு பிடிவாதமா நிக்கிறல. அதே மாதிரி தான் நானும். எனக்கும் என் வாழ்க்கைய வாழணும். இப்ப கூட உன்னால சும்மா இருக்க முடியல. ஆபீஸ்க்கு போற, வேலைக்கு போறேன்னு அப்படியே ஓடுற. நீ இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு நல்லா தெரியுமா. கிச்சன்ல இருந்து உன் கூட போறக்கா சிஸ்டர்ஸோட கூத்தடிக்க வேண்டியது, அப்புறம் ஜீவானந்தத்தோட என் வாழ்க்கையை வாழ போறேன்னு போக வேண்டியது. உன்னை நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்குமா. என்ன பேசுற? இந்த பாரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ற வேலை வச்சுக்கிட்டேன்னு வெயி, எல்லாரும் முன்னாடி உன் ரியல் ஃபேஸ் என்னன்னு உடைக்க வேண்டியதாயிரும். அப்புறம் உனக்கு ரொம்ப கேவலமா போயிடும். பேசாம உன் வேலையை பாரு. என் லைஃப்ல வர வேலை வச்சுக்காத. எனக்கு அம்மான்றவங்களே கிடையாது. அவங்க செத்துட்டாங்க. எனக்கு அப்பா மட்டும் தான். அவர் சொன்னா நான் யாரை வேணா கட்டிப்பேன். அவருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நாலு கதவு மாத்தியாச்சு. இதுக்கு ஒன்றும் குறைச்சிடல. அக்கா, அவனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவன் வயசு அப்படி பேச வைக்குது. அக்கா அழாதீங்கக்கா. அக்கா
அழாதீங்கக்கா, ஒண்ணும் இல்ல. அவன் ஏதோ புரியாம பேசிட்டு இருக்கான். அக்கா அவன் ஏதோ குழப்பத்துல விவரம் இல்லாம பேசிட்டு இருக்கான்க்கா. அழுகாதீங்க. அழுகாதீங்கக்கா. அக்கா அவன் எல்லாம் ஒரு ஆளா? உங்களை புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கா சொல்லுங்க. அறிவு இருந்தா அந்த பிள்ளைய கட்டிக்கிறேன்னு பம்முவானா? அவன் மண்டையை கழுவி இருக்காங்க. நீங்க அழாதீங்க. அக்கா, இதுக்கு மேல இவன்ட்ட பேசுறது வேஸ்ட். நாம நேரா அந்த அறிவுக்கரசி வீட்லயே போய் பேசிடலாம். நீங்க கவலைப்படாதீங்க. அட நீ வேற ஜெனி, அந்த பொம்பளை இங்கட வந்து பேசும்போதே நம்மளாட்டி எதுவும் பேச முடியல. ஆதி இடத்துக்கு போய் நம்ம என்னத்த பேசுறது? முதல்ல இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஜெயில பேசின சம்பந்தம்னு அசிங்கமா பெருமை பேசிட்டு போகுது. அதுகிட்ட போய் நம்ம என்னத்த பேச முடியும்? அக்கா, நம்மள மீறி இந்த கல்யாணம் நடக்காதுன்றத உணர்த்திட்டாலே போதும். நம்மளை பத்தின பயம் அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். நாளைக்கு நாம ஒரு பக்கம் போய் அறிவுக்கரசியை பார்க்கலாம், இன்னொரு பக்கம் சக்தியை போய் குணசேகரனை பார்க்க சொல்வோம். ஏதோ ஒண்ணுக்கா, ஏதாவது பண்ணிடலாம். இந்த கல்யாணம் நடக்காது. தெம்பா இருங்க. ஒரு விஷயம் யோசிச்சு பாத்தீங்களா? தர்ஷினி விஷயத்துல என்னாச்சு? நம்ம தானே ஜெயிச்சோம். அவர் மூக்கு உடைஞ்சு போய் உட்கார்ந்தாருல, அதே மாதிரி இந்த தடவையும் தர்ஷன் விஷயத்துல நம்ம தான் ஜெயிப்போம். அவர் மறுபடியும் மூக்கு உடைஞ்சு போய் உட்காரதான் போறாரு.